வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், ஃப்ளாட் பொசிஷனில் உள்ள லேப் ஜாயிண்ட்டுக்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட் வெல்மென்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸுக்காக பரிசோதிக்கவும் முடியும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான கருவிகளை காணலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், பால் பீன் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், tongs, chipping hammer, steel wire brush, copper coated mild steel filler rod, oxygen and acetylene cylinder and welding torch, personal protective equipment. இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான ப்ரீவெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். பயன்படுத்தவும் பின்பற்ற வேண்டிய குறிப்புகளை பற்றி காணலாம். கொண்ட 150 mm நீளம், 50 mm அகலம். லேப் ஜாயிண்டை உருவாக்க துண்டுகளை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். எரிவாயு வெல்டிங் ஆலையை அமைத்து நாசல் எண் 5 வைத்து ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை சரி செய்யவும் மற்றும் அசிட்லின் 0.8 முதல் 0.15 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை இருக்கும்படி சரி செய்யவும். 1.6 mm CCMS ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். வெல்டு ஜாபை சரியான ஒருங்கிணைப்புடன் சரியான சீரமைப்பில் அமைத்து டேக் செய்யவும். நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். .6 mm ஃபில்லர் ராடை பயன்படுத்தி இரு முனைகளிலும் மையத்திலும் துண்டுகளை டேக் செய்யுங்கள். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். இடதுபுற நுட்பத்தை பயன்படுத்தி வெல்டிங்கை தொடங்கவும். பின்பற்ற வேண்டிய குறிப்புகளை பற்றி காணலாம். சரியான டிராவல் ஸ்பீடை பராமரியுங்கள். பள்ளத்தை நிரப்பிய பின் இடது முனையில் நிறுத்தி வெல்டை முடிக்கவும். சுடரை அணைத்து நாசிலை தண்ணீரில் குளிர்வித்து
சிலிண்டர் தள்ளுவண்டியில் ப்ளோ பைப்பை அதன் இடத்தில் வைக்கவும். வயர் பிரஷை பயன்படுத்தி வெல்டட் ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். ஃபில்லட் வெல்டின் சரியான அளவை பரிசோதிக்கவும். அதே வழிமுறைகளை பின்பற்றி மறுபக்கத்தில் உள்ள துண்டுகளையும் வெல்ட் செய்யவும். நல்ல முடிவுகள் கிடைக்கும் வரை அதே வழிமுறைகளை பின்பற்றவும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை காணலாம். யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரியுங்கள். ஜாயிண்டை வலுப்படுத்தவும், வரையறுக்கவும், யூனிஃபார்ம் வெல்ட் அளவு மற்றும் வடிவத்தை பராமரிக்கவும். ஈக்குவல் லெக் லென்த். அண்டர்கட். uneven ripple. Crater. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ளாட் பொசிஷனில் உள்ள லேப் ஜாயின்ட்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும். டேக் வெல்ட் வெல்மெண்ட் ஃபார் டிஃபெக்ட்ஸ்க்காக பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.